உயிருள்ளவர், உயிர் தரும் ஆண்டவர், உயிர்த்த ஆண்டவர். முழந்தால் படியிட்டு ஆராதித்து ஆண்டவரை பாடுவோம். முழங்கால் யாவும் முடங்கிடவே மகிழ்வுடன் துதித்திடுவே. முழங்கால் யாவும் முடங்கிடவே மகிழ்வுடன் துதித்திடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். என் ஆயுள் முடியும் வரை இயேசுவே உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும், ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை வேந்தன், ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும், ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு, ஆண்டவர் இயேசு நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு, ஆண்டவர் இயேசு நீரே. விடிவெள்ளே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. விடிவெள்ளியே, விடிவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, இயேசுவே ஆராதனை நாயகன் நீரே, இயேசுவே வேந்தனும் நீரே. மகிமையானவரே, ஆயுள் முடியும் வரை இயேசுவே உம்மையை தொழுதிடுவேன். ஆயுள் முடியும் வரை உம்மையை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன், மகிமையின் தேவன் நீரே. வாய் திறந்து குரல் எழுப்பி பாடுவோமா? மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன், மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவும் முடங்கிடுமே மகிழ்வுடன் துதித்திடுவேன். முழங்கால் யாவும் முடங்கிடுமே. அமிர்தராஜ் ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். அமிர்தராஜ், ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை ஜியானா ஆண்மை தொழுதிடுவே. ஜியானா ஆயுள் முடியும்
ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஆராதனை வேதனும் நீரே. மனமாற்றங்கள் தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. நாயகன் நீரே. ஆராதனை வேதனும் நீரே. லியோ ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. லியோ வல்லமையுள்ளவர். இயேசுவே நன்றி. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீர். முடிவில்லா ராஜ்யம் அருள வருவேன் என்றே ஆயுத்தமாய் நான் சேர்ந்திடுவே, அனுதினம் வணங்கிடுவே. ஆயுத்தமாய் நான் சேர்ந்திடுவே, அனுதினம் வணங்கிடுவே. காமினி ஆராதனை நாயகன் நீரே. காமினி ஆராதனை வேதனும் நீரே. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேதனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேதனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேதனும் நீரே. ஆராதனை உம்மை தொழுதிடுவே. உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை ஆயுள் முடியும் வரை. உம்மை தொழுதிடுவே. உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை ஆயுள் முடியும் வரை. உம்மை தொழுதிடுவே. உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை ஆயுள் முடியும் வரை. சொல்லு சொல்லு சொல்லு. உம்மை தொழுதிடுவே. நாயகன் நீரே. ஆராதனை வேதனும் நீரே. ஆராதனை ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேதனும் நீரே. பாடு 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடு 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 பாடு. ஆராதனை பரிசுத்தரே உன்னதரே தெய்வமே வருகின்றேன் நான் உம் சந்நிதி மார்போடு என்னை அணைப்பீரே. ஆராதனை பரிசுத்தரே உன்னதரே தெய்வமே வருகின்றேன் நான் உம் சந்நிதி மார்போடு என்னை அணைப்பி. ஆராதனை பரிசுத்தரே பரிசுத்தரே உன்னதரே உன்னதரே தெய்வமே வருகின்றேன் வருகின்றேன் நான் உன் சந்நிதி உன் சந்நிதி மார்போடு என்னை மார்போடு என்னை அழைப்பீரே. அமிர்தராஜ் என்ற ஒருவரை ஆண்டவர் ஆசீர்வதித்துள்ளார். ஆஷிகா என்ற ஒருவரை ஆண்டவர் ஆசீர்வதித்துள்ளார். காமினி என்ற ஒருவரை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். லியோ என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஜியானா ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஒரு குழந்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த குழந்தைக்கு இருக்கிற நோய் ADHD. ADHD என்ற ஒரு நோய். அந்த நோயில் இருக்கிற ஒரு குழந்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். விடுதலை தரார், விடுதலை தரார், விடுதலை தரார். பாவத்திலிருந்து, கட்டிலிருந்து, சட்டத்திலிருந்து, நோயிலிருந்து விடுதலை தரும் ஆண்டவர். எழுந்து நிற்போமா? ஜெபமாலை கையில் எடுத்துக்கொள்வோம். நான் சொல்லித் தருகிறேன், எனக்கு பின் சொல்லுங்கள். இரக்கத்தின் ஜெபமாலை. குணமாக்கும் ஜெபம். இயேசுவே நீர் என்னை சுகமாக்க சுகமாக்க காயப்பட்டீர். காயப்பட்டீர்.
உம் காயங்களால் என்னை சுகமாக்கும். என்னை சுகமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோரின் பாவங்களையும் மன்னித்தருளும். உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். சமர்ப்பண ஜெபம். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்ப இதயத்திற்கும் ஒப்புக் கொடுக்கிறேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமென். தொடக்க ஜெபம். இயேசுவே, உம் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்துலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே, அளவில்லாவும் இரக்கத்தினால் அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே, தண்ணீரே, நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக பொங்கி எழுந்த இரத்தமே, தண்ணீரே, நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே, தண்ணீரே, நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவே, நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவே, நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். ஆவியானவரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் ஒன்றிப்பை நம்புகின்றேன். நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். முழந்தாள் படியிட்டு ஜெபிப்போமா? இந்த 10 மணியில, முதல் 10 மணியில நாம் இன்று குருக்களுக்காக ஜெபிக்கிறோம். குருக்களை நினைத்து ஜெபிக்கிறோம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி குருத்துவத்தினுடைய பரிந்துரையாளரான புனித ஜான் மரிய வியானுடைய திருவிழாவை கொண்டாடிய பொழுது குருக்களுக்காக ஜெபித்திருப்பீர்கள். இன்று இந்த 5-10 மணியிலும் குருக்களுக்காக ஜெபிப்போமா? இந்த முதல் 10 மணியில் உலகத்தில் இன்று திருச்சபையிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் எல்லா குருக்களை, உலகத்திலே இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் எல்லா குருக்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, குருத்துவம் இல்லை என்றால், குருத்துவம் ப்ரீஸ்டுட் அப்படின்னு ஒன்று இல்லைனா சாக்ரமெண்ட்ஸ் இல்லை. சாக்ரமெண்ட்ஸ் அப்படி இல்லைனா இன்னைக்கு நமக்கு அந்த அபிஷேகம் ஆசீர்வாதங்கள் இல்லை. இன்னைக்கு சாக்ரமெண்ட்ஸை நிறைவேற்றி கொண்டிருக்கும் உலகத்தில் உள்ள எல்லா குருக்கள், ஆரோக்கியமானவங்களாக இருக்கலாம், வயதானவர்கள், நோயாளிகள், படுத்த படுக்கையாக இருக்கிறவங்க, திருப்பலி வைக்க முடிகிறவங்க, முடியாதவங்க,
அருட்சாதனங்கள் உள்ளவர்கள் இல்லாதவர்கள் அனைவரையுமே ஒப்பு கொடுத்து இந்த 10 மணியிலே உலகத்தில் உள்ள அனைத்து குருக்களுக்காக ஜெபிப்போம். இன்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்காக ஜெபித்து, நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இடது தொடையில தசை பிடிப்பு இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ரசாரியோ என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். லிசா என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். லிசா இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த 2வது 10 மணியிலே உங்களுக்கு அருட்சாதனங்கள் தந்த குருக்களை நினைத்து தெரிஞ்சவங்க இருக்கலாம், தெரியாதவங்க இருக்கலாம், ஒப்பு கொடு ஜெபிப்போம். நீங்க பாப்டிசம் வாங்கின குருவானவர் பேரு தெரியுமா? ஒப்பு கொடுங்க. தெரியலனாலும் ஒப்பு கொடுங்க அந்த குருவானவரை. உங்களுக்கு புருதி பூசல் தந்த ஒரு குருவானவரோ இல்லை 1000 இருக்கலாம், ஒப்பு கொடுங்கள். நன்றியோடு நம்பிக்கையோடு அவருக்காக ஜெபிப்போம். உங்களுக்கு பல பாவ சங்கீர்த்தனம், உங்களுக்கு தெரிஞ்ச ஃபாதர், தெரியாத ஃபாதர்ஸ், எத்தனையோ பாவ சங்கீர்த்தனங்கள், எத்தனையோ திருப்பலி, அதில் எத்தனையோ தடவை நீங்கள் நற்கனை வாங்கியிருக்கிறீங்க. இதை நிறைவேற்றி தந்த குருக்களை ஒப்பு கொடுப்போம். உங்களுடைய திருமணத்தை நிறைவேற்றி தந்த அந்த அருட்சாதனத்தை நிறைவேற்றி தந்த குருவானவர், இப்படி குருவானவரோடு இணைந்து தான் நம்மளுடைய திருவருட்சாதன வாழ்க்கையை. ஸோ பிளேஸ் த ப்ரீஸ்ட் who have entered your life, who have touched your life. உங்களுடைய வாழ்க்கையை தொட்ட குருவானவர்கள், அந்த தொட்ட குருவானவர்கள் ஞாபகம் இருக்கிறவங்க, ஞாபகம் இல்லாதவங்க எல்லாரையும் ஒப்பு கொடுத்து இந்த 10 மணியிலே ஜெபிப்போமா? ஏதாவது பிரசங்கம் உங்களை தொட்டிருக்கலாம், ஏதாவது போதனை, ஏதாவது ஹோமிலி, ஏதாவது திருப்பலி உங்களை தொட்டு இருக்கலாம். ஏதாவது நான்லாம் ஃபாதர் ஆனது ஒரு திருப்பலியை பார்த்து ஒரு ஃபாதரை பார்த்தேன், திருப்பலியை நிறைவேற்றின ஒரு ஃபாதரை பார்த்து தான் அந்த ஆசையெல்லாம் வந்துச்சு. ஸோ அப்படி ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய நடத்தையை, உங்களுடைய பேச்சை, உங்களுடைய மூச்சை தொட்ட குருவானவர்கள் இருக்கலாம். அவர்களை ஒப்பு கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்த அனைத்து குருக்களையும் ஒப்பு கொடுத்து, நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். விஜி என்ற ஒரு மகளை ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். மாலத்தி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மன்னோ ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். முகத்துல அதிகமான முடி இருக்கிற ஒரு பெண்ணை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எக்ஸசிவ் ஹேர் ஆன் யுவர் ஃபேஸ், ஒரு பெண்ணை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். விடுதலை தந்து ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஆகாஷ் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அமர்ந்து ஜெபிப்போமா? அமர்ந்து ஜெபிப்போம். இந்த 3வது 10 மணியிலே எல்லா குரு மடங்களை ஒப்பு கொடுப்போம். துறவர மடங்கள், குரு மடங்கள், செமினரியில படிக்கிற பிரதர்ஸ் இறை அழைத்தலை ஒப்பு கொடுப்போம். இங்கே நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஃபாதர், எங்களுடைய பிள்ளைகளுக்கு இறை அழைத்தலுக்காக ஜெபிக்கணும்னு ஆசைப்பட்டு கேட்டவங்க இருக்கிறீங்க. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இறை அழைத்தல் இது நான் சொன்னேன் இல்லையா, இது ஒரு ஆழத்திலிருந்து வரணும். இந்த ஆசை should come from the deep desire. ஏனோ தானோன்னு வந்துடக்கூடாது. அப்போ அந்த ஒரு டீப் டிசையர் உங்களுடைய வீட்டிலையும் உங்களுடைய குடும்பத்திலையும் அது உருவாகணும்.
இல்லையா? அது ஒரு இயல்பாக வரணும். அது டீப் டிசைர். என்னடா உன்னுடைய ஆசைன்னு கேட்கும்போது ஃபாதர் ஆகணும் அப்படின்றது சாதாரண ஒரு ஆசை. அதனால தான் 4வது படிக்கும்போது சொல்கிறேன் ஃபாதர் ஆகணும். 8வது படிக்கிறதுக்குள்ளே அந்த ஆசை கீழே போகுது. 10வது படிக்கிறதுக்குள்ளே எனக்கு பைலட் ஆகணும் அப்படின்னு மாறிடுது. அந்த ஆசையெல்லாம் மாறுது. எப்படி அந்த ஆசை மாறுது? டீப் டிசைர் இல்லை, ஒரு இமோஷனல் டிசைரில் அது போகுது. ஆனால் அந்த ஒரு டீப் டிசைர் உங்களுடைய வீட்டிலே, உங்களுடைய குடும்பங்களிலே, உங்களுடைய உறவுகளிலே பிள்ளைகளுக்கு இறை அழைத்தலுக்காக ஜெபிப்போம். இறை அழைத்தல் பெற்று இன்னைக்கு வந்த எத்தனையோ பசங்க இன்னைக்கு குருமடத்தில் இருந்தவங்க அந்த ஆசையிலிருந்து வேற ஒரு ஆசைக்கெல்லாம் போறதுனால இன்னைக்கு எத்தனையோ இறை அழைத்தல்கள் குறையுது. இயேசுவின் பார்ந்தவர்களே, ஆண்டவருக்கு 100 குருக்கள் எல்லாம் வேணும்னே இல்லை. ஆண்டவருக்கு ஒரு குருவானவரை போதும். ஆண்டவர் இந்த உலகத்தை மாற்றத்துக்கு ஒரு குருவானவர் போதும். நல்ல உற்சாகமுள்ள ஊழியம் செய்கிற ஒரு குருவானவர் இருந்து ஆண்டவர் உலகத்தையே தொடுவார். ஸோ அப்படிப்பட்ட குருக்கள் உருவாகணும் அப்படின்னா இந்த ஆழத்திலே அந்த டிசைர், ஆழத்திலே அந்த ஒரு ஆசை ஆண்டவர் தரட்டும்னு ஆசைப்பட்டு இந்த 3வது 10 மணியிலே செமினாரியில் இருக்கிற பிரதர்ஸ், செமினாரியில் இருக்கிற ஃபார்மேஷனில் இருக்கிறவங்க, இறை அழைத்தலுக்காக நம்ம ஆசைப்பட்டு ஜெபிக்கிறவங்க, நம்மளுடைய வீட்டில் இருக்கிற பசங்களுக்காக இறை அழைத்தலுக்காகவும், குரு மடங்களிலே மாணவர்களுக்காகவும் இறை அழைத்தல் போகாதபடி அது ஆண்டவர் பாதுகாக்கும்படியாக ஜெபிப்போம். அந்த இறை அழைத்தல் வளரும்படியாக ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். எலும்புல ஓட்டை இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. இல்ல உங்களுடைய எலும்பு மெலிவாய்கிட்டே இருக்குது, இட் இஸ் பிகமிங் லீன், இட் இஸ் பிகமிங் தின். எலும்பு சம்பந்தமான நோய் இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஆஸ்டியோபரோசிஸ் என்ற நோயிலிருந்து தான் அந்த விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த ஜெபத்தின் வழியாக நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்மளுடைய ஊக்கத்தை கேட்டு ஆண்டவர் 18 இறை அழைத்தலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறை அழைத்தலில் உள்ளவர்களை உறுதி செய்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. தட்டு தடுமாறி நிற்கிறவங்களுக்கு உறுதி செய்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தரணி என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். 4வது 10 மணி எழுந்து நின்று ஜெபிப்போமா? 4வது 10 மணி எழுந்து நின்று ஜெபிப்போம். இயேசுவின் பாந்தவர்களே, இறந்து போன குருக்கள், இறந்து போனவர்கள் மோட்சத்தில் இருக்கிறாங்க, சந்தோஷம். அல்லாமல் உத்திரிக்க ஸ்தலத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அந்த குருக்களுக்காக, ஆயர்களுக்காக ஜெபிப்போம். பர்கட்ரி சோல்ஸ்க்காக ஜெபிப்போம். குறிப்பாக அதில் இருக்கிற குருக்கள், துறவிகள், கன்னியர்கள், ஆயர்கள் இவர்களை ஒப்பு கொடுத்து அவர்களுடைய மனமாற்றத்திற்காக, அவர்களுடைய அந்த மாற்றத்திற்காக மோட்சத்து வாசல் அவர்களுக்காக திறந்துபட இறந்து போன குருக்களை, துறவிகளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும்.
இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். முழந்தாள் படியிட்டு ஜெபிப்போம். வழி தவறின குருக்கள் உண்டு, வழி தவறிய துறவிகள் உண்டு, அழைத்தலை இழந்தவர்கள் உண்டு, அழைத்தலை புரியாமல் வாழ்பவர்கள் உண்டு. குருக்களாகவே இருந்து அப்படி வாழ்பவர்களும் உண்டு, அல்லாமல் குருத்துவத்தை விட்டு போனவர்கள் உண்டு. பரிதாபப்படுவோம், அவர்களுக்காக ஜெபிப்போம். விதிக்காமல் பரிதாபப்படுவோம், அவர்களுக்காக ஜெபிப்போம். இயேசுனுடைய இயல்பு, கடவுளுடைய இயல்போடு பரிதாபப்பட்டு அவர்களுக்காக ஜெபிப்போம். அவர்களுடைய ஆன்மாவிற்காகவும் ஜெபிப்போம். எத்தனையோ பேருடைய ஜெபம் ஒரு குருவானவர், எத்தனையோ பேருடைய தியாகம் ஒரு குருவானவர், எத்தனையோ பேருடைய இழப்பு ஒரு குருவானவர், எத்தனையோ பேருடைய கனவு ஒரு குருவானவர். அப்படி அந்த குருத்துவத்திற்கு வந்து அதை இழந்தவர்கள் உண்டு. எத்தனையோ பேருடைய ஜெபம். இன்னைக்கு இங்கெல்லாம் நாங்கள்லாம் நிற்கும் பொழுது எங்களுக்காக ஜெபித்த எத்தனையோ பேர் உண்டு. நாங்கள் செமினாரில் இருக்கும் பொழுது ஜெபித்தவர்கள், செமினாரிக்கு வரணும்னு ஜெபிச்சவங்க, பங்கில் இருந்து ஜெபிச்சவங்க, தெரிஞ்ச ஜெபிச்சவங்க. இப்படி ஒரு குருவானவர் அப்படின்ற ஒரு ஆள் உருவாகி வரணும் அப்படின்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. ரொம்ப போராட்டத்துக்கு மத்தியில் தான் ஒரு குருவானவர் ஆண்டவர் எழுப்பி கொண்டு வரார். அந்த போராட்டத்துக்கு மத்தியில் வந்து எழும்புற ஒரு குருவானவரை அழிக்கும் பாவங்களும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் ஒப்பு கொடுப்போம். ஜெபிக்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு. எத்தனையோ பேருடைய அந்த ஜெபத்தை கேட்காமல் புரிந்து கொள்ளாமல் சில குருவானவர்களை வழி தவற செய்பவர்கள் உண்டு. சிந்திப்போம். அப்படி ஏதாவது ஒரு வழியில நீங்க எங்கேயாவது இருக்கிறீங்கன்னா மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே, ஒரு குருவானவருக்கு உதப்பாக ஸ்கேண்டலா நானும் இருக்கக்கூடாது, ஒரு ஸ்கேண்டலா ஒரு குருவானவர் மாறக்கூடாது. ஏன்னா ஒரு குருவானவர் அந்த செமினாரியில கால் எடுத்து வைக்கும் பொழுது தவறு செய்வதற்காக அவர் வரவில்லை, இல்லை பணத்திற்காகவோ பெண்ணிற்காகவோ வேற ஆசைகளுக்காகவோ கிடையாது. எல்லாம் துறந்து விட்டு வரும் பொழுது எங்கோ தவறுகள் நடக்குது. அந்த தவறிய குருக்களுக்காக, வழி தவறிய குருக்களுக்காக மன்னிப்பு வேண்டி, ஆண்டவரே, அந்த குருக்களுடைய ஆன்மாவை ஒப்பு கொடுத்து, அவர்களுடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த 10 மணியிலே நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எங்களது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இழந்து போன தவறி போன குருக்களுக்காக ஜெபிங்க. ஏன்னா ஒரு குருவானவர் தவறி இருக்கலாம், ஆனா ஒரு 100 குருவானவர்கள் உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. உங்களுடைய வாழ்க்கையில மேபி உங்களுடைய படிப்புக்கு, காலேஜில் படிப்புக்கு, ஸ்கூலு படிப்புக்கு, மெடிக்கலுக்கு அப்படின்னு ஏதோ விதத்துல உங்களுக்கு உதவி செய்த 100 கணக்கான குருவானவர்கள் இருக்கிறாங்க. அவர்களை நினைத்து இழந்து போன ஒரு குருவானவருக்காக மன்னிப்பு வேண்டி ஜெபிப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். முட்டி சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அகிலா என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். முட்டி சம்பந்தமான நீ கேட்ரலிட் சம்பந்தமான பிரச்சனை விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எக்ஸசிவ் ஃபியர் ஆஃப் டாக்ஸ் விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பிரீத்திங் டிஃபிகல்ட்டி விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். குடல் இன்ஃபெக்ஷன், இன்டெஸ்டைன்ல இன்ஃபெக்ஷன் விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உருக்கமாக குருக்களுக்காக ஜெபிப்போமா, மன்னிப்புக்காக. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு
அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறுதி ஜெபம் சேர்ந்து ஜெபிப்போம். நான் சொல்லி தருகிறேன், எனக்கு பின் ஜெபிங்க. நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதுருக்கமுடைய பெட்டகமே, எம்மை கருணை கண் நோக்கி உம் இரக்கத்தை எம் மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையை அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே உம் அன்பும் இரக்கமும் ஆகும். ஆமென். ஒரு நிமிடம் கண்களை மூடி நற்கருணை ஆண்டவரை மனதிலே ஆராதித்து தியானித்து ஆராதின். பரிசுத்தரே, உன்னதரே, தெய்வமே, ஆராதனை. பரிசுத்தரே, உன்னதரே, எல்லாம் அர்ப்பணித்து விட்டு பாடு. உன்னுடைய எல்லா விண்ணப்பங்களையும் ஒப்புக்கொடு. உன் எல்லா கவலைகளையும் ஒப்புக்கொடு. பரிசுத்தரே, உன்னதரே, உன் சந்நிதி மார்போடு என்னை அணைப்பீரே. கிருபா என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சரளா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அண்மையில உங்களுடைய வீட்டில், உங்களுடைய குடும்பத்தில் யாரோ இறந்துட்டாங்க. அந்த இறந்தவருடைய அந்த நினைப்பு, அந்த வருத்தம் இன்னைக்கும் மனசுல அடங்கல. அந்த வருத்தம் இருக்கு. விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அண்மையில் நீங்கள் யாரும் இழந்திருக்கிறீங்க, விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நடக்கும்போது பேலன்ஸ் இல்லை, ஒருத்தருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஆராதனை பரிசுத்தரே, உன்னதரே, தெய்வமே, வருகின்றேன் உன் சந்நிதி, உன் சந்நிதி மார்போடு மார்போடு என்னை அணைப்பீரே. கண்களை திறப்போம். மாண்பேர் கீதம் பாடி நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெறுவோம். மகிழ்ச்சியோடு பெறுங்கள். ஒரே ஒரு ஆசையோடு வாங்குங்க இந்த நற்கருணை ஆராதனை ஆசீர்வாதத்தை. ஒரே ஒரு ஆசை, ஆண்டவரே என்னுடைய ஆழ் மனசில் நீங்கள் இருக்கணும், என்னுடைய ஆழ் மனசில் நீங்கள் இருக்கணுன்ற ஆசையோடு இந்த நற்கருணை ஆசீர்வாதம் பெறுவோம். மை இன்னர் பீயிங், மை இன்னர் சைல்ட், மை டீப் டிசையரில் உனக்கான ஒரு ஆசையை வைத்து, ஆண்டவருக்கான ஒரு ஆசையை வைத்து பாவ, உலகம், சட்டம் இதனுடைய விடுதலை பெற்று பாடுவோம். அன்பேர் மாண்புயரும் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்த்தம். நீதின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமா வருகின்றவராம் தூய
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உம் திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆராதனை ஆராதனை ஆண்டவர்க்கே ஆராதனை. பரிசுத்தரே ஆராதனை. தூயவரே உமக்கு ஆராதனை ஆராதனை. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுளது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுளது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுளது. வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரர் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.